ஆஸ்கரில் என்னென்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் பணம் கட்டி படம் இப்போ RRR பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெப்ரசென்ட் பண்ணல, ஃபிலிம் ஃபெடரேஷன் இந்தியா செலக்ட் பண்ணல RRR படத்தை. அந்த சாங்க்கு கிடைச்சது பார்த்தீங்களா ஆஸ்கருக்கு, அது இண்டிவிஜுவலாக அந்த பட தயாரிப்பு குழு அவங்க அப்ளை பண்ணாங்க. ஒரு படத்தை நீங்கள் வந்து ஆஸ்கருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு டீம் இருக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பொறுப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணி ஆஸ்கர் நாமினேஷனுக்கு அனுப்புறதுக்கு வந்து வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அந்த டீம் வந்து பல பேர் இருக்காங்க. ஏஜென்சி பாம்பேயில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கொச்சியிலலாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இது முதல்லேருந்தே நாங்கள் பேசியிருந்தோம். ஏன்னா கங்குவாவில் இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது, இதை அனுப்பலாமே அப்படின்னு வரும்போது இந்த முதலே பிஃபோர் த ரிலீஸ் இட் செல்ஃப் நம்ம வந்து படத்தை வந்து அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருந்தோம். ஓகே. அது பிறகு வந்து படம் வெளிவந்த பிறகு நம்ம வந்து அதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் வந்த பிறகு படத்தை அனுப்புங்க சொல்லும்போது நம்ம அது பிறகு நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைகள்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ போனது பார்த்தீங்கன்னா ஒன்லி பீரியட் போர்ஷன் தான். ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் போர்ஷன் இல்லை, அது மட்டுமே ஒரு கதையாக வச்சு அந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் தான் படமாக போச்சு. ஓகே. அது சவுண்டு ப்ராப்ளம் இல்லை, எல்லாரும் சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது, சவுண்டு ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ப்ரெசன்ட் போர்ஷனில் ஒரு பிரச்சனைலாம் இருந்தது நிறைய பேருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பாட்டி ஒரு கதை சொல்கிறாங்க பசங்கிட்ட. அது பார்த்தீங்கன்னா அந்த சீனில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து கதை ஆரம்பிச்சு கதை முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படி ஒரு பீரியட் போர்ஷனாக அந்த படத்தை வந்து எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை வந்து நம்ம ஆஸ்கருக்கு அனுப்பலாம், ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, கண்டென்ட் தான் அனுப்பணும். என்ன கண்டென்ட் அனுப்புறீங்கிறது உங்கள் டிசிஷன் தான். அப்போ வந்து டைரக்டர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த பீரியட் போர்ஷன் மட்டும் நம்ம அனுப்பிடலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது பல பேர் படத்தை அனுப்பிச்சிருக்காங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து படத்தை அனுப்பிச்சும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டில் கங்குவாவும் செலக்ட் ஆகிருக்கு.